வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் பெயர் பட்டியலில் பதிவு செய்யப்படாத இடம்பெயர்ந்தவர்கள் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க ஒரு வார கால அவகாசம். ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் பெருந்தொகையான சம்பளம் நிலுவையில் உள்ளதாக குற்றச்சாட்டு. எகிப்தின் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்தும் தாம் நீடிப்பதாக ஜனாதிபதி முகமது முர்சி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் இடம்பெயர்ந்து தம்மை பதிவு செய்துள்ள வாக்காளர்களின் பெயர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. எவருடைய பெயராவது பதிவு செய்யப்படவில்லையாயின் அதற்கான மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கு இன்று முதல் ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAI ரத்நாயக்க தெரிவித்தார். குறித்த பெயர்கள் 2012 ஆண்டுக்கான பெயர் பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்படும் என அவர் மேலும் கூறினார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் SM சந்திரசேன அனுராதபுரத்தில் நேற்று விசேட சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இங்கு 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார். இந்தியாவை පැහැදිලිවම කියන්න ඉන්දියාවේ කොහෙවත් නැහැ. பிராந்த දෙකක් එකතු කරන්නේ. இரண்டு மாநிலங்கள் இணைக்கப்படுவது தொடர்பில் இந்தியாவில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை என தெளிவாக கூற வேண்டும். அந்த அரசியலமைப்பில் அது தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. பாராளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மாநிலங்களிலும் அனுமதி தேவை என இந்திய அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. உலகின் எந்த ஒரு அரசியலமைப்பிலும் இல்லாத ஒரு விடயத்தை இலங்கையின் 13வது அரசியலமைப்பில் உள்ளடக்கிவிட்டு எமது நாட்டை அழிவுக்கு இட்டுச் செல்ல வழிவகுப்பதா அல்லது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை பாதுகாப்பதா என்ற பிரச்சனையே எமக்கு உள்ளது. அதிபர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. இதன்போது ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ESJS டி சேரம் கருத்து தெரிவித்தார். 2,30,000ක් පමණ ගෘහ විදුහල්පතිවරුන්ගේ நமது நாட்டில் உள்ள 2,30,000 அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பினூடாக அனுமதிக்கப்பட்ட புதிய சம்பளம் மற்றும் பதவி உயர்வு நடைமுறையானது தற்போது 5 வருடங்கள் தாமதமடைந்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய 2008 ஆண்டு ஜூலை 1 முதல் இந்த புதிய சம்பள முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதற்கான அரசாங்கத்தின் சுற்று நிருபம் 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 5 வெளியிடப்பட்டது. இதன் பிரகாரம் ஆசிரியர்களும் அதிபர்களும் புதிய சேவை திருத்தத்தில் 2008 ஆண்டு ஜூலை 1 இருந்தே உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் இன்று வரை இது செயற்படுத்தப்படவில்லை. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் பெருந்தொகையான சம்பளம் நிலுவையில் உள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்கள் நேற்று தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கான அனுமதி பத்திரங்கள், பாடசாலை அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரிசாதிகளுக்குமான அனுமதி பத்திரங்கள் அவர்களின் விலாசங்களுக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவித்தார். பரீட்சைக்கு தோற்றும் மொழி தோற்றும் பாடங்கள் என்பது சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து திருத்தங்கள் காணப்படின் அதிபர்களூடாக அறியப்படுத்துமாறும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுமதி பத்திரங்கள் கிடைக்கப் பெற்றதுடன் அவற்றை பரீட்சாதிகளுக்கு தாமதமின்றி விநியோகிக்குமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் 100வது ஊடக செயலமர்வு இன்று நடைபெறுகின்றது. பின்னவலை தேசிய கல்லூரியில் இந்த செயலமர்வு இடம்பெறுகின்றது. பாடசாலை மாணவர்களிடையே ஊடகத்துறை தொடர்பான அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் நடத்தப்படும் செயலமர்வின் 100வது கட்டம் பின்னவலை தேசிய கல்லூரியில் இன்று நடைபெறுகின்றது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு செயல்முறை பயிற்சிகளுடன் பாடசாலை மாணவர்களுக்கு தொடர்பாடல் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் செய்தி தயாரிப்பு மற்றும் வாசிப்பு தொடர்பிலும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இதன் போது வழங்கப்பட்டது. මරන්න එපා යන්න දෙන්න. මරන්න එපා කියන තැන කොමාවක් එන්න එකට මරන්න එපා කියන තැනට තිතක් ඇවිල්ලා. එතකොට මෙයාට මොකද වෙන්නේ? புதையல் தோண்டுவதற்கு முயற்சித்த 15 பேர் மெதிரிகிரிய பகுதியில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். புலனறுவை போலீஸ் நிலையத்தின் தொல்பொருள் பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் குறித்த பகுதிக்கு பயணித்த 2 வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பிலிருந்து குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் என போலீசார் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பில் புலனறுவை போலீஸ் நிலையத்தின் தொல்பொருள் பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது.
தேசிய அருங்காட்சியகத்தை விரிவான சோதனைக்குட்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மரபுரிமை அமைச்சர் கலாநிதி ஜெகத் பாலசூரிய தெரிவிக்கின்றார். நேற்று தேசிய மரபுரிமைகள் அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இதனை கூறினார். அம்பாறை தீகபாவி தாகம்பே பகுதியின் நிர்மாண பணிகள் தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. தேசிய அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு தொடர்பிலும் இங்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அருங்காட்சியகம் தொடர்பில் தீவிர சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. எம்மிடம் குறைபாடுகள் காணப்படுகின்றன, அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் காணப்படுகின்றன. இதுவே உலகத்தின் நீதியாகும். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகள் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சியின் 2ஆம் நாள் இன்றாகும். சுமார் 70 பாடசாலைகளின் பங்களிப்புடன் சம்மாந்துறை அல்மர்ஜான் பெண்கள் பாடசாலையில் இந்த கண்காட்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. சம்மாந்துறை கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களின் ஆக்கங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பெருந்திரளான மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த கண்காட்சியை பார்வையிட்ட வண்ணம் உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளையுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முச்சக்கர வண்டி ஒன்று குடை சாய்ந்ததில் 6 வயது சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மினுவாங்கொடையிலிருந்து ஆடியம்பலம் நோக்கி நேற்றிரவு பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் கூறினர். விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியின் முன்னால் பயணித்த லொரியிலிருந்து விழுந்த மரக்கறி மூடைகொன்றின் காரணமாக சாரதிக்கு முச்சக்கர வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமை விசாரணைகளிலூடாக தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமியுடன் பயணித்த மேலும் 2 காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தின் மேற்கு சரிவுகளில் இன்று கடும் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய சபரகமுவ மேற்கு தென் மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யும். மழை வடமேற்கு மாகாணங்களிலும் பரவலடையக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். நாட்டில் குறிப்பாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடைக்கிடை தென்மேற்கு திசையில் கடும் காற்று வீசக்கூடும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் இடைக்கிடை மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 30 துவக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். காலி தொடக்கம் பொத்துவில் வரை அம்பாந்தோட்டை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும், புத்தளம் தொடக்கம் திருகோணமலை வரை யாழ்ப்பாணம் ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் சமயங்களில் மணிக்கு 50 துவக்கம் 60 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். மேலும் இக்கடல் பிரதேசங்கள் சமயங்களில் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்கள் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த காட்சிகளை நேரடியாக தருவதற்கு நாம் தற்போது தயாராக உள்ளோம். மகாபல புலமை பரிசிலை இடைநிறுத்துதல் உள்ளிட்ட கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சஞ்சீவ பண்டார வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கும் மாணவர்களை தடுப்பதற்கு பல்வேறு வகையிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். இதன் ஒரு கட்டமாக ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர் விடுதியை பலவந்தமாக மூடியுள்ளதாக அவர் தெரிவித்தார். விரிவுரைகளுக்கு தவறாது சமூகம் அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும், சமூகமளிக்காத மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சஞ்சீவ பண்டார குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் விடுதியில் அவ்வாறானதொரு நிலைமை காணப்படுகின்றமை தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை என பல்கலைக்கழகத்தின் ஊடக பேச்சாளர் கலாநிதி பிரணீத் அபேசுந்தர தெரிவித்தார்.
ஆசிய கிண்ண வலைப்பந்தாட்ட தொடரில் இலங்கை பங்கேற்ற இரண்டாவது போட்டியில் வெற்றியீட்டியுள்ளது. இதில் 112க்கு 6 என்ற புள்ளிகள் கணக்கில் இலங்கை அபார வெற்றியீட்டியது. இந்த தொடரில் அணியொன்று பெற்ற அதிகபட்ச புள்ளிகள் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. முதல் போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்திய இலங்கை நாளைய தினம் நேபாளத்துடன் போட்டியிட உள்ளது. ஆசிய கிண்ண வலைப்பந்தாட்ட தொடருக்கான அனுசரணையை புரூனே வழங்குகின்றது.